Hello everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? I'm Dr. Manoranjini, a mental health professional. Yes. So, நம்ம சப்ஸ்கிரைபருடன் விஷ் ஆர் நீட் அப்படின்னு சொல்லி ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நீட் ஆஃப் த அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நேற்று நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து சர்டைன் டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதெல்லாம் தாண்டி கூட நமக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தது, ஒன்றும் சரிப்பட்டு வரல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு தாட் வருது, இல்லை அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளில தெரியுது, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா we have to go for a medical checkup, மெடிக்கல் ஹெல்ப். ஓகே, அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். அதையும் மீறி இருந்தது அப்படின்னா we have to seek medical help. அதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. we should not take that for granted. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து ஃபேமிலி ஓரியன்டாக எப்படி நம்ம இந்த ஆங்ஸைட்டியை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு 2 பாயிண்ட் தாங்க. ஒன்று வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன், ரைட்டா? ரெண்டாவது வந்து ஆக்ஷன். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா சும்மா பேசி அதை சரி பண்ண முடியலை அப்படிங்கும்போது we have to get into action. நம்ம இறங்கி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன். எஸ், நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம இப்போ சாப்பிடுவோம் இல்லைங்களா? சாப்பிடும்போது நம்ம பேசிகிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்க, சாப்பிடும்போது எதுக்குப்பா பேசுகிறீங்க, சாப்பிடுங்க, சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைலு, யூடியூப்பு, டிவி அந்த மாதிரி போயிடுச்சு. சரியா? இப்போ இருக்கிற ஒரு நிலைமை என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் சாப்பிடும்போதாவது ஒருத்தவங்க முகத்தை பார்த்து சாப்பிடுங்க, பேசி சாப்பிடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலியோட டைம், குவாலிட்டி டைம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்போது நம்மளோட ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீ என்ன சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு மூளைக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. நம்மளை நம்பி ஒருத்தவங்க இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது we have to listen. ஃபஸ்ட்டு கவனிங்க, காது கொடுத்து நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி, ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன், பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.